விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இரவு வானத்தை பார்த்து என்னைக்காவது இப்படி யோசிச்சிருக்கீங்களா? இந்த எல்லையில்லாத ஒரு பிரபஞ்சத்துல நாம மட்டும்தான் இருக்கமா, இல்ல நம்மளை தாண்டி வேற ஏதாவது உயிரினங்கள், ஏலியன்ஸ் மாதிரியான விஷயங்கள் இருக்கா? ஏன்னா இந்த அப்சர்வபிள் யூனிவர்ஸ் அப்படிங்கறத தாண்டி கோடிக்கணக்கான ஒளியாண்டுகளுக்கு அப்பால் இந்த பூமியை போலவே வேற ஒரு கிரகம் இருக்கு. அந்த கிரகத்துல ஒரு சில ஏலியன்ஸ் குரூப்ஸ் இருக்காங்க. அவங்கள நம்ம இப்பவும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நம்மளோட ஒரு அட்வான்ஸ்டான ரேஸா இருக்காங்க. இப்படிங்கிற மாதிரியான தியரி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்பாவது வந்திருக்கா? பல வருஷமா இப்படியான தியரிஸ் எல்லாம் ஹாலிவுட் படங்கள்ல தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா சமீபமா அமெரிக்கால நடக்கிற விஷயங்களை பார்த்தா ஹாலிவுட் படங்களே மிஞ்சுற மாதிரியான சம்பவங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. உதாரணமா ட்ரம்ப் திடீர்னு யூஎஃப்ஓ ஏலியன் பத்தின டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்றேன்னு ஒரு வெப்சைட்டை தனியா ஆரம்பிச்சு பல விஷயங்களை அதுல வெளியிட்டிருக்காரு. இது எல்லாமே இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஹாலிவுட் இயக்குனர் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் டிஸ்க்ளோசர் டே அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்து வந்திருக்காரு. முன்னாடியே ப்ரொடக்ஷன்ல இருந்தாலும் இப்போ இந்த விஷயம் வைரல் ஆகிறதுக்கு காரணம் அந்த ட்ரெய்லர்ல ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் சொல்ற விஷயங்கள் தான். ஏலியன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத தான் உறுதியா நம்புறதா அந்த ட்ரெய்லர்ல அவரே சொல்லிட்டு போறாரு. ட்ரம்ப் வெளியிட்ட விஷயங்கள் அண்ட் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் மாதிரியான ஒரு ஆள், அதுவும் ஏலியன் பத்தி நிறைய படங்கள் எடுத்த ஒரு ஆள் இப்படி ஒரு விஷயத்த முன்வைக்கிறதும் அங்க யூஎஸ்ல ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. உண்மையாவே ஏலியன்ஸ் இருக்காங்க, அவங்கள பத்தின உண்மைகள் விரைவில் தெரிய வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஹின்ஸா இதெல்லாம் யூஎஸ் மக்கள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன? ஏலியன்ஸ் உண்மையாவே இருக்காங்களா? ட்ரம்ப் வெளியிட்ட அந்த டாக்குமெண்ட்ல சொல்ற விஷயங்கள்லாம் என்ன? ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் டிஸ்க்ளோசர் டேல சொல்ல வர்றது என்ன? அண்ட் இதெல்லாம் தாண்டி உண்மையாவே அறிவியல் ரீதியா, லாஜிக்கல் ரீதியா, ஃபேக்ட் ரீதியா ஏலியன்ஸ்னு ஒரு விஷயம் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஃபேமஸான சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க? இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் விளக்கமா இந்த வார லாஜிக் எபிசோட்ல பார்க்கலாம். வாங்க, லாஜிக் ஷோக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். முதல்ல ட்ரம்ப் வெளியிட்ட இந்த யூஎஃப்ஓ குறித்த ஆவணங்கள் கிட்ட வருவோம். அந்த வெப்சைட்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி அந்த வெப்சைட்ல இப்படி ஒரு விஷயத்த வெளியிடுறதுக்கான பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். சமீபமாகவே யூஎஃப்ஓ பத்தின விஷயங்கள் நாடாளுமன்றத்திலையும் சரி, அதாவது யூஎஸ்ல இருக்கிற நாடாளுமன்றத்திலையும் சரி, பல விஷயங்களையும் சரி பெரிய விவாதமாயிட்டே இருக்கு. அதுக்கு முக்கிய காரணமா இருந்தது யாரு அப்படின்னா டேவிட் க்ரூஷ் அப்படிங்கிற முன்னாள் இன்டெலிஜென்ஸ் அதிகாரி தான். அவர் சொன்ன ஒரு விஷயம் தான், அதுவும் நாடாளுமன்றத்தில் சத்திய பிரமாணம் ரேஞ்சுக்கு அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் இந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அவர் சொன்னது என்ன அப்படின்னா, பென்டகன்ல நான் ஹியூமன் ரிமைன்ஸ், அதாவது ஏலியன்ஸோட அந்த பாடிஸும் அதே மாதிரி அவங்க பயணிச்ச அந்த விண்கலத்தோட பாகங்களும் இருக்கிறதா அவர் அடிச்சு சொன்னாரு. இந்த சொன்னதை கேட்டதோடனே மக்களோட மைண்ட் செட் என்னவா மாறிச்சு அப்படின்னா, அப்படி என்னதான் இருக்கு அப்படிங்கிற உண்மையை வெளியே சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கோரிக்கைகள் வைக்க ஆரம்பிச்சாங்க. உடனே ட்ரம்ப் என்ன பண்ணாரு அப்படின்னா, கடந்த பிப்ரவரி 2026 இந்த பிரஷர் காரணமா அவர் ஒரு வெப்சைட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த வெப்சைட்ல டீக்ளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் வெளியிட போறேன். கிட்டத்தட்ட ஏலியன்ஸ் பத்தின உண்மைகள், யூஎஃப்ஓ பத்தின கண்டுபிடிப்புகள் எல்லாத்தையும் நான் வெளியே சொல்ல போறேன். அந்த விஷயங்கள் வெளியே வரப்போ பல உண்மைகள் வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி ஒரு இணையதளத்தையும் ஆரம்பிச்சாரு. மற்றொரு பக்கம் ட்ரம்ப் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சோடனே விமர்சனங்கள் என்ன அப்படின்னா, ஈரான் வார்ல ஏற்பட்ட சேதங்களை திசை திருப்பதான் ட்ரம்ப் இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்திருக்காரு. உண்மையாவே அங்க டீக்ளாசிஃபைட் இன்ஃபர்மேஷன்ல உண்மையாவே என்ன தகவல்களும் இல்ல, ஏலியன் பத்தின ரகசியங்களோ ஏலியன் இருக்குன்னு ஆணித்தரமா சொல்லக்கூடிய சயின்டிபிக் ப்ரூஃப்ஸோ அதுல எதுவுமே கிடையாது. சும்மா நம்மளை ஏமாத்துறதுக்காக, கண் துடைப்புக்காக இந்த விஷயங்களை ட்ரம்ப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் ஒரு சாரர் வச்ச குற்றச்சாட்டு. எது எப்படியோ ட்ரம்ப் அந்த பிப்ரவரி மாசம் கொடுத்த அந்த உத்தரவை செயல்படுத்துறதுக்காக கடந்த மே மாதம், அதாவது மே 8 ஒரு இணையதளத்தை அமெரிக்க பாதுகாப்புத்துறை ஆரம்பிச்சாங்க. பர்சியூ அப்படிங்கிற மாதிரி அதுக்கு பேர் வச்சாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, பிரசிடென்ஷியல் அன்சீலிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் ஃபார் யூஏபி என்கவுண்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு பேர் வச்சாங்க. அது யூஎஃப்ஓ பத்தின தகவல்கள்லாம் இதுல இடம்பெறும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. முதல் கட்டமா 162 ரகசிய ஆவணங்களை அதுல வெளியிட்டாங்க. அதுல என்ன இருக்கு, அதுல உண்மையாவே ஏலியன் பத்தின விஷயங்கள்லாம் இருக்கா அப்படிங்கறத வீடியோல அடுத்தடுத்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். பட் இப்பவும் அந்த இணையதளம் ஆக்டிவ்ல தான் இருக்கு. அந்த ஆவணங்களை யார் வேணா எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு அதை வெளியிட்டு இருக்காரு ட்ரம்ப். அதோட அதே இணையதளத்துல சொல்லியிருக்கிற மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு ஆரம்ப கட்ட, அது ஒரு தொடக்கம் தான். இந்த 162 ரகசிய ஆவணங்களோட இன்னும் பல ரகசியமான ஆவணங்களை நாங்கள் வெளியிட போறோம். அதெல்லாமே முன்னாடி இருந்த டீக்ளாசிஃபைட் இன்ஃபர்மேஷன்ஸ், அதை நாங்கள் மக்கள் பார்வைக்கு வைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்லியிருந்தாரு. உடனே இப்படியான ஒரு தகவலை கேட்டோம்னா மக்கள் பலரும் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவேளை ஏலியன்ஸ் உண்மைங்கிறத அமெரிக்கா ஒத்துக்க போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த முன்வச்சாங்க.
ஒரு பக்கம் கவர்மெண்ட்ல இந்த மாதிரியான அதிரடியான சம்பவங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்போ பேரலா ஹாலிவுட்லயும் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இயக்குனர் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் ஏலியன்ஸ் பற்றின படங்கள் எடுக்கிறதுல ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி பேர் எடுத்தவர். கிட்டத்தட்ட ஹாலிவுட்டோட பிதாமகன் அப்படின்னே சொல்லலாம். அவரோட ஜுராசிக் பார்க் ஐகானிக்கான ஒரு படமா இருந்தாலும், கோர்ட் ரூம் டிராமா உள்ளிட்ட அரசியல் படங்கள் அவர் நிறையவே எடுத்திருந்தாலும், இன்னைக்கும் 90s கிட்ஸ் மத்தியில அவர் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் டைரக்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விபம் தான் இருக்கு. எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் மாதிரியான படமா இருக்கட்டும், க்ளோஸ் என்கவுண்டர்ஸ் ஆஃப் த தேர்ட் கைண்ட் படமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களை அவர் எடுத்திருக்காரு. இன்ஃபேக்ட் அவரோட வார் ஆஃப் த வேர்ல்ட்ஸுமே என்னோட பர்சனல் ஃபேவரட்டான ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். அவரு இப்ப டிஸ்க்ளோஷர் டே அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அந்த படம் அடுத்த வாரம் வெளியாக போகுது அப்படிங்கறதுனால அந்த படம் சம்பந்தப்பட்ட ட்ரெய்லர் ஒன்று வெளியிட்டாங்க. அந்த ட்ரெய்லர்ல இருக்கிற ஒரு ஸ்பெஷலான விஷயங்கள் என்ன அப்படின்னா, எமிலி பிளண்ட் அதுல கதாநாயகியா நடிச்சிருக்காங்க. அதுல நியூஸ் ரீடரா வர அவங்களோட கேரக்டர் அந்த ஏலியன் லாங்குவேஜ் பேசுற மாதிரியான காட்சிகள்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி ஏலியன்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு உருவத்தையும் அந்த ட்ரெய்லர்ல ஒரு ஷாட்ல காட்டியிருந்தாங்க. இதெல்லாமே யூஸ்வலா ஹாலிவுட்ல பண்ற விஷயங்கள் தான். ஒரு சம்மர் பிளாக் பஸ்டர்ல இதெல்லாம் இல்லாம எப்படி அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க கேள்விகள் கேட்கலாம். பட் அதுல இருக்கிற ஒரு ஐகானிக்கான யூஎஸ்பியான விஷயம் என்ன அந்த ட்ரெய்லர்ல அப்படின்னு பார்த்தா, ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் பேசுற வசனங்கள் தான். எஸ், அவரோட படத்துல அவரே பேட்டி கொடுக்குற மாதிரி ஒரு சில காட்சிகளை அந்த ட்ரெய்லர்ல வச்சிருந்தாங்க. அதுதான் இந்த ஏலியன் பத்தின விஷயங்கள் வைரல் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி அந்த படத்தோட ட்ரெய்லர்ல ஸ்பீல்பர்க் என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, அவர் இதுக்கு முன்னாடி எடுத்த ஏலியன் படங்கள், அதாவது க்ளோஸ் என்கவுண்டர்ஸ் ஆஃப் த தேர்ட் கைண்ட் அந்த மாதிரியான படங்கள் எடுக்கிறப்போ ஏலியன் எந்த அளவு உண்மையை நம்பினாரோ அதை விட அதிகப்படியா இப்ப நம்புறதா சொல்லியிருக்காரு. அப்போ அதோட எக்ஸிஸ்டன்ஸ் பத்தி நான் பெருசா கவலைப்படல, பட் இப்போ ஏலியன்கள் உண்மைன்னு நான் தீர்க்கமா நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இது எல்லாமே உண்மைன்னு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. அவரோட லாங்குவேஜ்லேயே சொல்லணும் அப்படின்னா, wouldn't it be wonderful for people to know all of this is true அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த முன்வைக்கிறாரு. அது ஏலியன்ஸ் பத்தின விஷயங்கள் எல்லாமே உண்மைதான், ஏலியன்ஸ் உண்மையாவே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வசனத்தை அவர் சொல்றாரு. இது ஒரு படத்துக்கான கிமிக்ஸா கூட இருக்கலாம்னு பலர் பேசிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் அந்த யூடியூபோட கமெண்ட் செக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா, ட்ரம்ப் ஒரு பக்கம் ஏலியன் குறித்த ஆவணங்கள்லாம் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்றப்போ, ஸ்பீல்பர்க் இப்படியான ஒரு படத்தை எடுத்திருக்காருன்னா உண்மையாவே ட்ரம்ப் என்ன வெளியிட போறார் அப்படிங்கிறது ஸ்பீல்பர்க்கு தெரிஞ்சு அவர் படத்தை கரெக்டா டைமிங்ல ரிலீஸ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு விஷயங்களும் தான் இந்த யூஎஃப்ஓ பத்தியும் ஏலியன்கள் பத்தியும் அமெரிக்கா பரபரக்க காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஓகே தான், பட் ஸ்டில் ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லையா, பார்த்துருக்காங்களா பார்க்கலையா, அவங்களுக்கான அந்த ஏலியன்ஸ் இருக்குன்னு சொல்ற ஆவணங்கள் இருக்கா இல்லையா, இதெல்லாம் தான் மக்கள் மனசுல இருக்கிற கேள்வியா இருக்கும். இப்படியான கான்ஸ்பிரசி தியரிக்கு ஹாட்ஸ்பாட்டா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, அமெரிக்காவோட நெவேடா பாலைவனத்தில் இருக்கிற ஏரியா 51 அப்படிங்கிற இடம் தான். அந்த இடத்துல தான் பல தசாப்தங்களா ஏலியன்ஸோட பாடிஸ் எல்லாம் வச்சு ரிசர்ச் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான தியரி பல கான்ஸ்பிரசி தியரிஸ்க்கு முன்னாடி சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் அந்த தியரி உயிரோடு தான் இருக்கு. இது குறித்து அமெரிக்க அரசாங்கமோ இன்னும் பலரோ பல தடவை மறுப்பு தெரிவிச்சிருந்தாலும், அங்க வந்து ராணுவ நடவடிக்கை தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான விளக்கங்கள் கொடுத்திருந்தாலும், இந்த கான்ஸ்பிரசி தியரி மட்டும் இன்னும் ஓயவே இல்லை. ஸோ இதுக்கெல்லாம் தீர்க்கமான ஒரு விடை அளிக்கிற மாதிரி இந்த ட்ரம்ப் வெளியிட்ட அந்த பர்சியூ ஆவணங்கள்ல ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி பல சயின்டிஸ்டுகள் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அந்த ஆவணங்கள்ல என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் ரிசர்ச் பண்ணாங்க. அதுல ஆவி லோப் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் ஒரு விஷயத்த முன்வைக்கிறாரு. அதுல ஒரு வீடியோல ஒரு கருப்பு நிற கோள வடிவில் ஒரு பொருள், அதாவது பிளாக் ஸ்பியர் மாதிரியான ஒரு பொருள் வந்து மேகங்களுக்கு நடுவுல அப்படியே சாதாரணமான ட்ரோன்களோட அதிக வேகமா அப்படியே கடந்து போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவை சுட்டி காட்டுறாரு. கிட்டத்தட்ட நோப்னு ஒரு படம் வந்துச்சு ஹாலிவுட்ல, அதுல இந்த மாதிரியான ஒரு ஏலியன் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து அங்கங்க வந்துட்டு போகும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் அந்த வீடியோல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. இந்த அளவு வேகமா எந்த ட்ரோனுமே இங்க பறக்கிற அளவுக்கு எர்த்ல வந்து கண்டுபிடிக்கப்படலை. ஸோ அது நிச்சயமா அது ஏலியன் ஸ்பேஸ் கிராஃப்டா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் உறுதியா சொல்லியிருக்காரு. அந்த பிளாக் ஸ்பியர் உண்மையாவே ஏலியன்களோட விண்கலமா, இல்ல இந்த ரஷ்யா சீனா மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் பயன்படுத்துற ஒரு விஷயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு. அந்த கேள்விக்கான விடை பென்டகன்லயே இல்லை அப்படிங்கிறப்போ மக்கள் ஈஸியா எடுக்கிற ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, அது நிச்சயமா ஏலியனுக்கான ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் தான். விடை இல்லைங்கிறதுக்காக ஈஸியா இருக்கிற ஒரு விடையை அவங்க எடுத்துக்கிறாங்க. உண்மையாவே ஏலியனோட ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் அதுன்னு பல யூடியூப் கான்ஸ்பிரசி தியரிஸ்ட் அதை சுட்டி காட்டிட்டே இருக்காங்க. அதை தான் ட்ரம்ப் வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இந்த ஏலியன்ஸ் பத்தின அந்த $1 மில்லியன் கொஸ்டினை அட்ரஸ் பண்ணுவோம். உண்மையாவே ஏலியன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது ரிலேட்டடா சயின்ஸ்ல என்ன சொல்றாங்க, ஃபேக்சுவலா சயின்ஸ் முன்வைக்கிற வாதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சயின்ஸ் சொல்ற லாஜிக் ஒண்ணுதான். இங்க இந்த பிரபஞ்சத்துல நம்ம அப்சர்வபிள் யூனிவர்ஸ் அப்படிங்கறத தாண்டி கோடிக்கணக்கான கோள்கள் இருக்கு, நட்சத்திரங்கள் இருக்கு, கிரகங்கள் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறப்போ அது ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஏதோ ஒரு கிரகத்துல ஒரு உயிரினம் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதானே அப்படிங்கறதான் அதுல கேட்கிற கேள்வி. இதுதான் கணிதத்துல ஃபெர்மி பாரடாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இந்த கேள்வி
கேள்வி அதோட நின்றல. இந்த அப்படி ஒரு உயிரினம் இருக்கு அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னா அவங்க ஏன் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதுக்கு அடிஷனலா ஆட் பண்றாங்க. ஸோ அந்த கம்யூனிகேட் ஏன் பண்ணலங்கிற கேள்விக்கு விடை தெரிஞ்சாதான் இந்த முதல் கேள்விக்கான விடை சரின்னு நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு கேள்வியுமே ஒன்றோட ஒன்று தொடர்புடையவை அப்படிங்கிறதுனால ஏலியன்ஸ் இருக்குன்னு நம்ம தீர்க்கமா இன்னும் நம்ப முடியாத சூழ்நிலை தான் இருக்கு. ட்ரம்ப் வெளியிட்ட அந்த பர்சியூ டாக்குமெண்ட்ஸை டேவிட் ஒயிட் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு ஆஸ்ட்ரோபிசிசிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அவர் சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் வெளியிட்ட இந்த ஆவணங்கள்ல ஏலியன்ஸ் உறுதியா இருக்கு அப்படிங்கறத சொல்ற மாதிரியான எந்த விஷயமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் கேன்சல் பண்றாரு. உதாரணமா இந்த மாதிரியான பிளாக் ஸ்பியர் அந்த கோலங்கள் அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றப்போ அது எல்லாமே வெறும் ஆப்டிக்கல் இல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து கேன்சல் பண்றாரு. ஏதாவது ஒரு லென்ஸ் ஃபிளேர் மாதிரியோ இல்ல அங்கங்க வெளிப்படுற சில ரேண்டமான லைட்ஸ் மாதிரியோ தான் அதுல இருக்கிற வீடியோக்கெல்லாம் நமக்கு தகவல்கள் சொல்லுது. ஸோ அது நிச்சயமா ஏலியன்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அது வேற மாதிரியான விஷயங்களா கூட இருக்கலாம், ஒரு எதேச்சியா நடந்த ஒரு லென்ஸ் ஃபிளேரா கூட இருக்கலாம் அப்படிங்கறதான் அவரோட வாதம். மேபி ட்ரம்ப் வெளியிட போற அடுத்தடுத்த ஆவணங்கள்ல இன்னும் நமக்கு ஏதாவது தகவல் கிடைக்கலாம். அதுல ஏலியன்ஸ் இருக்கிறதுக்கான தீர்க்கமான ஆவணம் இருக்கவும் செய்யலாம், இல்லாமையும் போகலாம் அப்படிங்கறதுதான் அறிவியலாளர்கள் சொல்ற கருத்து. டேவிட் ஒயிட் ஹவுஸ்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பென்டகனும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ல ஏலியன் பத்தின கன்ஃபார்ம்டு எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது அப்படிங்கறத அவங்களும் கிளியர் பண்ணியிருக்காங்க. இந்த ஏஐ யுகத்துல இன்னும் இந்த ஆவணத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி நிறைய ரேண்டமான வீடியோஸும் ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. அந்த உண்மையாவே அது ட்ரம்ப் வெளியிட்ட ஆவணங்கள்ல தான் இருக்கா அப்படின்னு பாக்குறதே ஒரு பெரிய வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரேண்டமா இவங்க ஜென்ரேட் பண்ற வீடியோஸ் எல்லாமே ரொம்ப கன்ஃபார்ம்டு எவிடன்ஸ் மாதிரி தான் ஏலியன்ஸை போர்ட்ரே பண்றாங்க. அப்படி இருக்கிறப்போ உண்மையாவே ட்ரம்ப் வெளியிட்ட ஆவணத்துல இருந்து தான் இந்த வீடியோ எடுத்தாங்களா இல்ல ஏஐ யூஸ் பண்ணி அவங்க ஜென்ரேட் பண்றாங்களா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியா இருக்கு. இதை எப்படி வெரிஃபை பண்றது அப்படிங்கிறதும் ஒரு பெரிய சிக்கலா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபேக்ட் செக் ஆர்வலர்களும் சொல்றாங்க. இறுதியா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஏலியன்கள் பத்தின விஷயங்கள் எப்பவுமே சுவாரஸ்யமானவை தான். அது பத்தின செய்திகள் எப்பவுமே நம்ம தேடி தேடி படிக்கக்கூடிய அளவுக்கு எங்கேஜிங்கான விஷயங்கள் தான். பட் ஏலியன்கள் உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சயின்டிபிக் ரீதியா அணுகிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எர்த்துக்கு ஏலியன்ஸ் வந்து விசிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றதுக்கு 100% சயின்டிபிக் ப்ரூஃப் எங்கேயுமே கிடையாது. பென்டகன் சொல்ற மாதிரி கன்ஃபார்ம்டு எவிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே இது வரைக்கும் நமக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ ஸ்டில் அந்த கேள்விக்கு இது வரைக்கும் நோங்கிறதா பதிலா இருக்கு. ஏலியன்ஸ் இந்த உலகத்துல இல்லை அப்படிங்கிறதா எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம். பட் ஒருவேளை ஸ்பீல்பர்க் சொல்ற மாதிரி ஏலியன்ஸ் இந்த உலகத்துல இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத நினைச்சு பார்க்க கற்பனையா நல்லா இருக்குன்னு வேணா சொல்லிக்கலாம். ஃபார் டைம் பீயிங்க்கு ஏலியன்ஸ் பத்தின சுவாரஸ்யம் குறையாம இருக்கிறதுக்கு டிஸ்க்ளோசர் டே மாதிரியான படங்களை தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாமே தவிர இதுல நம்ம பண்றதுக்கான வேலை எதுவுமே இல்லை. என்னோட பர்சனல் ஃபேவரட்டா சில ஏலியன்ஸ் படங்களை சஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் 9 எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஏலியன் படம். ஒரு வித்தியாசமான ரீடேக்கா ஏலியன்ஸ் ஜானர்ல அது இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அரைவலும் ரொம்ப சுவாரஸ்யமான படம் தான். இந்த மாதிரியான படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃபேவரட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வார எபிசோடு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு சயின்டிபிக் விஷயத்தோட அடுத்த லாஜிக் ஷோல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.